ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான உளுத்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கருப்பு உளுந்து 1 டம்ளர், அதுக்கப்புறம் பச்சரிசி 1/4 டம்ளர், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 1.5 டம்ளர், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய். நீங்கள் கருப்பட்டி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து வறுத்துக்கலாம். பச்சரிசியை வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும், அந்த ஸ்மெல்லு வரும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்துடுச்சு, உளுந்து வறுத்தாச்சு. அதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் இதில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், உங்கள் விருப்பம் அது. இப்போ நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த பவுட்ரை என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு அதை நம்ம களி கிண்டும் போது அப்படியே பவுட்ராக போட்டோம்னா அது கட்டியாயிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும். இப்போ வானலில் வச்சு அதில் 3 டம்ளர், நான் எந்த டம்ளரில் எடுத்தனோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ வாங்க, நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு, லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நாட்டு சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நல்லா கிளறி விட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணோன்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுத்தம் பவுட்ரு, அந்த தண்ணியை அந்த பவுட்ரு மிக்ஸ் எடுத்து திரும்ப அந்த தண்ணியில் கலக்க போகிறோம், சர்க்கரை தண்ணியில். நம்ம பவுட்ராக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பவுட்ரு கட்டி ஆகிடும். அதனால அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம ஊற்றினோம்னா அது கட்டி ஆகாது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹீட் கொடுக்க என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாறுது. அப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி திரும்பவும் நம்ம வேக வைக்கிறோம். நல்லா கெட்டியானது. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம உளுத்தங்களி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட்டோம். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஒரு உளுத்தங்களி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.